உலகின் சக்தி வாய்ந்த விமானப்படையில் நம்மளோட இந்திய விமானப்படை 6வது இடத்தை பெற்றுள்ளது என்ற செய்தி தற்போது அதிக கவனம் பெற்றுள்ளது. சரி, இந்த தரவரிசையை வெளியிட்டுள்ளது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட், சுருக்கமாக WDMMA. இந்த அமைப்பு வெறும் விமானங்கள் எண்ணிக்கையை மட்டும் பார்க்காம டெக்னாலஜி, ஆப்ரேஷன் ரெடினஸ், விமானங்களின் தரம், ஆயுதத்திறன், பயிற்சி, மெயின்டெனன்ஸ், செயல்திறன் உள்ளிட்ட எல்லாத்தையும் மதிப்பிட்டு இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. சரி, இந்த வீடியோவில் இதுக்கான முழு விவரத்தை நம்ம பார்ப்போம். இது கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் கார்த்திக். இந்த தரவரிசை எப்படி கணக்கிடப்படுகிறது, இந்தியா ஏன் இதில் 6வது இடத்துல இருக்குது, சீனா பாகிஸ்தானை விட இந்தியாவோட பலம் என்ன, இந்தியா விமானப்படையின் எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை முழுமையாக நம்ம பார்க்கலாம். WDMMA என்பது ஒரு உலக நாடுகளின் நவீன விமானப்படைகளை ஆய்வு செய்யும் ஒரு அட்டானமஸ் ஏஜென்சின்னு சொல்லலாம். இது எப்படி மதிப்பீடு செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இவங்க எதை வச்செல்லாம் மதிப்பீடு செய்கிறாங்கன்னா ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட தரம் மற்றும் அவாக்ஸ், சர்வேலன்ஸ், ஏர் ரீஃபில்லிங், ஸ்ட்ராட்டஜிக் டிரான்ஸ்போர்ட், பைலட்டோட ட்ரைனிங், மெயின்டெனன்ஸ், வெப்பன் இன்டெகிரேஷன், ஆப்ரேஷன் ரெடினஸ், ஃப்ளீட் பேலன்ஸ். அதனால் வெறும் அதிக விமானங்கள் இருப்பது மட்டும் உயர்ந்த தரவரிசையை உறுதி செய்யாதுன்னு இவங்க மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இவங்க வெளியிட்டிருக்க தரவரிசை எப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விமானப்படை அவங்க தான் வேர்ல்டில் இன்னும் நம்பர் 1ல் இருக்காங்க. அமெரிக்கா US நேவி அவங்களோட கடற்படை 2வது இடத்துல இருக்காங்க. ரஷ்யா 3வது இடத்துல இருக்காங்க. அமெரிக்காவோட இராணுவ விமானப்படை 4வதுலையும், அமெரிக்கா மெரைன் காப்ஸ் 5வது இடத்துலையும், இந்தியாவோட விமானப்படை 6வது இடத்துல இருக்காங்க. சைனாவோட விமானப்படை நம்மளை விட அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் அவங்க 7வது இடத்துல தான் இருக்காங்க. இந்தியா விமானப்படையில் தற்போது முக்கியமாக உள்ள விமானங்களை பார்ப்போம். இதில் சுக்கோய் MKI சுமார் 250லேருந்து 60 விமானங்களுக்குள்ளே இருக்கும். இந்தியாவோட பேக் போன்னு சொல்லலாம். இப்போ இதை சூப்பர் சுக்கோய் அப்கிரேடுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ரஃபேல் ஆப்ரேஷன் சிந்தூரில் தன்னோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை காமிச்சாலும் வெறும் 36 விமானங்களை வச்சு நம்ம சைனாவும் பாகிஸ்தானும் எதிர்கொள்ளுன்றது முற்றிலும் நடக்காத ஒன்று. அதனால் கூடிய விரைவில் மிச்சம் இருக்க 114 விமானங்களையும் நம்ம வேகமாக படையில் இணைக்கணும். அடுத்து மிராஜ் 2000 MiG-29 UPG. MiG-29 UPGன்றது ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். LCA தேஜாஸ் இருக்குது, அப்புறம் ஜாக்குவார் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதோட S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். நேத்ரா அவாக்ஸ் வச்சுருக்கோம், ஃபல்கான் அவாக்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அமெரிக்க நிறுவனத்தின் தயாரிப்புமான சரக்கு மற்றும் அட்டாக் விமானங்களை வச்சுருக்கோம். C-17 குளோப் மாஸ்டர், அப்பாச்சி ஹெலிகாப்டர், சின்னூக் டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர், இது எல்லாமே அமெரிக்க தயாரிப்பு ஆகும். இது போன்ற பல நவீன தளவாடங்களை நம்ம வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பலவீன என்னத்துன்னு நம்ம பார்ப்போம். நம்மளோட சவால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாங்ஷன்டு ஃபைட்டர் ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 42. ஆனால் நம்மளிடம் சுமார் 29-30 தான் இருக்குது. காரணம் MiG-21 விமானங்கள் முழுமையாக ஓய்வு பெற்று விட்டது. தேஜாஸ் MK1ஓட ப்ரொடக்ஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனில் பயங்கர டிலே இருக்குது. புதிய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் தேவைன்னு நம்மளை 10-15 வருடங்களுக்கு முன்னாடியே தெரிவித்தோம். நம்ம இன்னும் அதுக்கான படைகளை இணைக்க துவங்கலை. இதனால் நம்மளோட சாங்ஷன் ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 42லேருந்து 23 சுருங்கிடுச்சு. சரி, நம்மளோட எதிர்கால திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தேஜாஸ் MK-1A மற்றும் MK-2 சுமார் இதில் MK-1A 180 விமானங்களும் MK-2 அப்ராக்சிமேட்டாக 120லேருந்து 130 விமானங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறோம்னு தெரிஞ்சிருக்கிறது. அடுத்தது AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர், சுக்கோய் சூப்பர் சுக்கோய் அப்கிரேடு. அடுத்தது MRFAல ரஃபேலுன்னு முடிவாகிடுச்சு. ஆனால் அதுக்கான தொழில்நுட்பம் மற்றும் மற்ற அம்சங்களை நம்ம ஃப்ரான்ஸோட விவாதிக்க வேண்டியிருக்கு. 6 மாதங்களுக்குள்ள இதுக்கான டீல் சைன் பண்ணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், லாயல் விங்மேன் திட்டங்கள் என இந்தியாவோட விமானப்படையை
நிறைய நவீன அம்சங்கள் வர இருக்கு. சரி, முடிவு பார்ப்போம். இந்த இந்திய விமானப்படையை உலகின் 6வது சக்தி வாய்ந்த விமானப்படையாக நம்ம இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இந்திய விமானப்படையின் திறனை நம்ம வேர்ல்டு வந்து ஆதரைஸ் பண்ணுறாங்கன்றதை குறிக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஸ்குவாட்ரான் பற்றாக்குறை இருக்குது, விமானங்கள் வாங்குறது மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை வேகப்படுத்தல் போன்ற சவால்களும் இதில் இருக்குது. சரி, அடுத்த 5 ஆண்டிற்குள்ள இந்தியா டாப் 4 அல்லது டாப் 5 வருமானு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. மேலும் கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் சப்ஜெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.